ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட் மிரரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ ருப்பீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 279, அதாவது 279 ரூபாய்க்கு நான் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம இதை சீல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், பாருங்கள், டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதை பீல் பண்ணி இதை ஒட்டிட்டு இந்த மிரர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் எது கொடுத்துருக்காங்க, அதை பீல் பண்ணி எடுத்துட்டு அதோட இதை ஒட்டிக்கிறது. இப்படி நாம் ஒட்டிக்கிட்டோம்னா நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இப்படி வரும், இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி வரும். ஸோ இது வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பான், தெரியுதுங்களா, மேலே கீழே. ஸோ நீங்கள் இதை இப்படி கொண்டு போய்க்கலாம், இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த டைப் தான். ஸோ சப்போஸ் நான் இப்படி ஓடினா இப்படி போய்க்கும், இப்படி ஓடினா இப்படி வந்துக்கும், இப்படி வேணால் இப்படி வந்துக்கும், இப்படி வேணால் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு இப்படி வேணுமா இல்லை வந்து இது இல்லாமல் இப்படியே வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹைவேஸில் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க வண்டி, ஹைவேஸில் மட்டும் போவேன், லாங் ரைட்ஸ் போவேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப் டவுன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வண்டி. மெயினாக வந்து நிறைய பேர் ஆஃப் ரோடு யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க. சப்போஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுறவங்க, நிறைய அந்த ஆஃப் ரோடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த வைப்ரேஷன், வண்டியோட வைப்ரேஷன், நீங்கள் அங்கங்கே ஜம்ப் பண்ணி போகும் வண்டி, குழியிலலாம் விட்டு ஓட்டும் போது என்ன ஆகும்னா இது சீக்கிரமாக இதிலேருந்து கழண்டு விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது நான் வந்து இதை மட்டும்தான் நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எதுக்கும் ஒட்டுறதுக்கு முன்னாடி கிளாத் எடுத்து தொடச்சிக்கோங்க கரெக்டாக இந்த எட்ஜு. ஓகே, கரெக்டாக இந்த எட்ஜில் ஒட்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது இங்கே கார் நிற்கிது, இந்த கார் வந்து இந்த க்ளோஸில் தெரியுது. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ தூரத்தில் தெரியுது காரு. அப்போனா உங்களுக்கு இந்த ஹோல் ஏரியா ஃபுல்லாக தெரியுது. இப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த பாதி இது மறைஞ்சிருச்சு. சப்போஸ் ஒரு 2 வீலர் வருதுன்னா இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் இதுலேருந்து இந்த மிரர் விட்டு போயிடும், தெரியாது. இப்போ இந்த மிரரில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பின்னாடி வண்டி வருது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுக்கும்போது அவர் நான் பார்க்கவே இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல, இந்த மிரர்லேயும் தெரியல. ஆனால் பார்த்தா என்னோடய சைடில் இங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் இந்த மிரர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சேம் திங் இதையும் வந்து ஒட்டிடலாம். அதான் ஓவர். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து நான் அமேசானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.